ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அழிஞ்சில்புரம் வந்து படிக்க வந்திருக்கோம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா இதான் சீசன் டைம். பார்த்தீங்கன்னா போன இடம் பார்த்தீங்கன்னா காட்டில் எச்சி பழம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம். அது பேர் தெரியாததில்ல, நீங்கள் கமெண்ட்லாம் சொல்லிங்க அது வந்து அழிஞ்சில்பழம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்றைக்கி வந்து பறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா சரியான கிளைமேட் நண்பர்களே. லைட்டாக பார்த்தீங்கன்னா மழை வந்து தூக்கிட்டே இருக்குது. இதை சுற்றி பாருங்களேன், சரியான கிளைமேட்டு. பார்த்தீங்கன்னா லேசாக மழை தூக்கிட்டு இருக்குது. ஆனால் மழை பெருசாக பார்த்தீங்கன்னா வராது. சரி, போயிட்டு பார்த்துட்டு அப்படியே வரலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம். போயிட்டு பார்ப்போம். பழுத்துருந்துன்னா வந்து பிடிங்கி சாப்பிட்டு அப்படியே வரலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. மரம் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்து பழம் வந்து பழுத்துருக்கு நண்பர்களே. போன வருஷம் வந்தோம் கடைசியாக இங்கே, அதுக்கப்புறம் இந்த வருஷம் வரோம். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த மரத்துலேயும் போன வருஷம் எழுதி பறிச்சிருப்போம். மேலே பார்த்தீங்கன்னா காய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க, அவ்வளோ காய் இருக்குது. பழம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே பாருங்க, இப்போ தான் பார்த்திங்கன்னா பழுக்க ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்களா, அவ்வளோ அருமையாக இருக்குது நண்பர்களே. இங்கே பாருங்க, மேலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பழமாக இருக்குது. இது கொண்டு வந்து பிடிங்கி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பழம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, செம்மையாக இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த பிச்சை உடனே உள்ளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும். அந்த பழம் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். தோலை உரிச்சிட்டு பார்த்திங்கன்னா உள்ளுக்கு வந்து ஜெல்லி மாதிரி இருக்குது. பார்த்திங்களா, அந்த ஜெல்லி வந்து அப்படியே சாப்பிடுவோம். அதனால் லைட்டாக வந்து புளிப்பு இனிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா லிச்சி பழம் பார்த்திங்களா, லிச்சி பழம் மாதிரியே இருக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா அந்த அழிஞ்சில் பழம். நண்பர்களே பார்த்திங்கன்னா வந்து நமக்கு தேவையான பழம்லாம் அங்கே இருக்குது. கீழே இருக்குது, நம்ம மரத்தில் வந்து ஏற வேண்டாம்னு நினைக்கிறேன். தேவையான பழத்தெல்லாம் அப்படியே பறிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரைப்பழம் நண்பர்களே. இந்த பழுத்துச்சுன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. இது பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் கலரில் இருக்குது பார்த்திங்களா, லைட் ரோஸாக இருக்குது. ஃபுல்லாக பழுத்துனா வந்து அப்படியே ரெட் கலரில் மாறிடும். நல்லாயிருக்கும் அது வந்து சாப்பிட்றதுக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து இதுலேயும் பார்த்திங்கன்னா அரை பழம் மாதிரி இருக்கும் நண்பர்களே. பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அரைப்பழம் தான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருந்தோம்னா வந்து ஃபுல்லாகவே பழம் பழுத்துருக்கோம். சரி, இன்னும் அங்கிட்டு 2-3 மரம் இருந்துச்சு, போயிட்டு பழுத்துருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வருவாங்க. மழை பார்த்திங்கன்னா லைட் தூக்கிட்டே இருக்கு நண்பர்களே. இது மே மாதம் மாதிரியே தெரில, இந்த ஏதோ மழை காலம் மாதிரியே இருக்குது. இந்த மாதம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெயில் தான், பட்டையை கிளம்பிகிட்டு இருக்கோம். போன வருஷம்லாம் நேரம்லாம் வந்து சரியான வெயிலாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், மான்சூன் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கு, ஆனால் நல்லாயிருக்கு. பார்த்திங்கன்னா வந்து இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையா செடி இருக்குது, நிறையா மரம் நிற்கிது. ஆனால் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நான் காய் காய்க்கல, பூ கூட நான் பூக்கலைன்னு நினைக்கிறேன். பார்த்திங்களா, இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து அழிஞ்சில் மரம் தான். அந்த பாருங்க, இந்த நிற்கிது பார்த்திங்களா, இங்கே நிற்கிறது, அப்புறம் இந்த அங்கே நிற்கிறது ஃபுல்லாமே அழிஞ்சில் மரம் தான். பார்த்திங்கன்னா ஒரு மரத்தை மட்டும் பழுத்துருக்கு. இந்த அங்கிட்டு உள்ள மரம்லாம் பழுக்கலை. இது பார்த்திங்களா, இதில் நல்லா சிவப்பு கலர் ரெட் கலரில் வளர்த்துருக்கு நண்பர்களே. இந்த அந்த மேலே தெரியுது பாருங்கள், ஒரு 2-3 காய் தான் காய்ச்சிருக்கு, ரொம்பலாம் காய்க்கல. நிறைய பாருங்கள், ஒன்று வெடிச்சிருச்சு. இந்த குருவி ரொம்ப சாப்பிட்ருக்கும் போல். இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த குருவி சாப்பிட்ருக்கு. மேலே ஒரு பார்த்திங்கன்னா பழம் இருக்குது பாருங்க. 2 பழத்தில் ஒன்று வந்து குருவி சாப்பிட்டு போயிடுச்சு. இதை தூக்கி போட்டுருவோம். இங்கே பாருங்கள், ரெட் கலரில் கொஞ்சம் அதிகம் பார்த்தீங்களா, இவ்வளோ சிவப்பு கலரில் இருக்குது பாருங்கள். இந்த அரைப்பழமாக இருந்தால் வந்து ரோஸ் கலரில் இருக்கும், ஃபுல்லாக பழுத்துருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விதை மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் பாருங்கள், ஒரு விதை நல்லா பெரிய விதையாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். இப்படி ஒரு அமுக்கணும்னா வெளியில் வந்துடும். போய் சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மழை பார்த்திங்கன்னா தூரிக்கிட்டே இருக்குது. பெரிய மழை வந்தால் நல்லாயிருக்கும்.
ஆனால் லேசாக தூக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம நனைஞ்சு போயிடுவோம். குடை எதுவுமே எடுத்துகிட்டு வரல. பெரிய மலை இருந்தால் நம்ம நனைஞ்சு போயிடுவான். நிறைய மாடு பூரா மேய்ச்சலுக்கு வந்திருக்கு. இல்லை நம்மளே விரிச்சு விகாரம் பார்க்குது. அதில் கண்ணுக்குட்டி தெரியுது, சூப்பராக இருக்குது. வீட்டில் பார்ப்பான். பா நம்மளை பார்த்தாலே பயந்து ஓடுது. பா மக்களே, இங்கே ஊரில் ஒரு பள்ளம் கிடக்கு, மீன் கிடக்குதா அப்படிங்கிற பார்ப்பான். வேறு பள்ளத்தில் வந்து தண்ணி கிடக்கு, தண்ணி ஃபுல்லாக கிடக்கும்ல. ஆனால் மீன் இருக்க மாதிரி தெரியலையே. ஃபுல்லாக மழை வர அந்த தண்ணியில் தெரிய பாருங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ தூரிக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பழம் பறிக்க வரைஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நேராக ஆற்றுக்கே வந்துட்டான். ஆனால் பழம்லாம் அங்கே கரை பக்கத்தே கிடக்கான். இங்கிட்டு வர ஆற்றுக்கு வந்துட்டோம். நம்ம எப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் மீன் நண்டெல்லாம் பிடிச்சி சமைச்சிருப்போம். இந்த சமைக்கிற இடத்துக்கு காமிக்கிறேன் பாருங்க. அது பழைய வீடியோஸ் முன்னாடி பசங்க நிறையா வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து மீன் நண்டு பிடிச்சிருப்போம். அதிகமாக இங்கே தான் நிறையா நண்டு பிடிச்சிருப்போம். முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி ஒரு லொக்கேஷன் இங்கே தான் சமைச்சிருப்போம். இந்த மரத்துக்குள்ளே சமைச்சிருப்போம். இங்கே இப்போ நண்டு மீன் பிடிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஆற்றுல பிடிச்சிருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ மழை பெஞ்சனால பார்த்திங்கன்னா தண்ணி கிடக்குது. ஃபுல்லாக வற்றிடுச்சு நண்பர்களே. இப்போ ஒரு 2-3 வாரமாக பார்த்திங்கன்னா வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி கிடக்கு நிறையா. இல்லைன்னா இது இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வறண்டு போயிருந்துச்சு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. இந்த கடக்க பார்த்திங்கன்னா தண்ணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா மழை பெஞ்சனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கிடக்கு. இங்கே இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சம்பை புல்லே கிடையாது. இங்கெல்லாம் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து சம்பை புல்லு வளர்ந்துருச்சு. சரி, ஓகே. திரும்ப போய்ட்டு அந்த ஒரு மட்டெல்லாம் வந்து பழுத்துருக்கு. அதை மட்டும் தேவையான வந்து பறிச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம். இந்த மட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பழம் வந்து இருக்குது நிறையா. அங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தால் காணும். அதனால் பார்த்திங்கன்னா இதை மட்டும் பறிச்சுட்டு நம்ம தேவையானதை கிளம்பிகிட்டே இருக்கணும். என்ன ஒன்றுனா இந்த அரைப்பழம் இருக்குது நிறையா. ஃபுல்லாக பழத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருச்சு நண்பர்களே. இங்கே வரேன், கீழேலாம் கிடக்குது அப்படிங்களா. ஆனால் குருவிலாம் சாப்பிட்டு வெந்த தோல் மட்டும் தான் கிடக்கு. குருவிலாம் வந்து சாப்பிடும் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.